ஓம் நம சிவாய. ஆக்ஞா சக்கரேஸ்வரி பஞ்சமி ரூபிணி அன்னை வராயின் பாதத்தை தொட்டு வணங்கி எனது ஆசான் திருக்கோங்கண நாயனாருக்கு இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவ சித்த சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்து, மேலும் எனது அன்னார் உயர் திரு கும்பகோணம் கணேசன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இன்றைய காணொலிக்குள்ளார போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் ஒரு அதாவது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு புது வருட காணொலி தான். அதாவது 2025 அடி எடுத்து வைக்க போகிற நீங்கள் எல்லா வளமும் பெற்று, மேலும் இவ்வளவு நாட்களாக நீங்கள் தொய்வில் இருந்து ஒரு சில விஷயங்களை ஜெயிக்க முடியாமல் இருந்த ஒரு விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிமேல் நீங்கள் மேன்மேலும் தொடுவதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா சித்தர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கி காணொலிக்குள்ளார போகிறோம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு காணொலி எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயந்தான். அதாவது அமுதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம காணொலி பார்க்க போகிறோம். இந்த அமுதம்ன்ற தலைப்பில் நம்ம காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த முப்பு ஜைனீர் அப்படிங்கிற தலைப்பில் எப்படிலாம் திருவள்ளுவர் நாயனார் எப்படி சொன்னாங்க, மற்ற சித்தபெருமக்கள்லாம் எப்படி சொன்னாங்கன்ற வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்கேன். ஆனால் மேலும் அதை நீங்கள் உள்ளே நீங்கள் தேடி பார்த்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் தேடணுங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இது இல்லாமல் அதாவது உப்புங்கிற வகையில் தயவு செய்து தப்பாக எடுக்காதீங்க. சாப்பாட்டு உப்பு அல்ல, அது மட்டும் எல்லா சித்தபெருமக்களும் வலியுறுத்துகிறாங்க. நானும் இந்த நல்லா அல்ல உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். அதனால் உப்பை கட்டுறேங்கிற பேரில் சாப்பாட்டு கல் உப்பை தேட வேண்டாம். நான் உப்புங்கிறதுனுடைய தத்துவத்தை திருக்கோங்கண நாயனார் அவருடைய 3 காண்டத்துலேயும் சிறப்பாக உப்புன்னா என்னென்ன மாதிரிலாம் தன்மையில் இருக்கணுங்கிறதெல்லாம் விளக்கமாக நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் உப்புங்கிற வகையில் சரியாக தேடணும், கட்டுங்கிற வகையை நீங்கள் சரியாக தேடணுங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு, மேலும் இந்த அமுதம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படணும், அந்த அமுதம்னா எப்படி இருக்கணும், அந்த அமுதத்துக்கு உண்டான தன்மை என்ன, அது என்ன செய்யும், அதாவது காயசித்தி வரைக்கும் பண்ணுங்கிறது தான் அமுதத்தோடைய தத்துவம். அதனால் சரி நீங்கள் செஞ்சிருக்கல அதை காயசித்தி செய்யுமா, கண்டிப்பாக செய்யும். இதை சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஒரு 2 பேருக்கு, ஏன்னா இப்போ தான் அது ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் செஞ்சப்போ ரொம்ப கம்மியான அளவில் செஞ்சதுனால நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் போச்சு. அதை சாப்பிட்டவங்களும் இருக்காங்க. எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்கங்கிறது ஒரு கணக்கில் இருக்குது, ஏன்னா அத்தனை பேருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அப்போ ரொம்ப கம்மி அளவாக செஞ்சதுனால நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையாக போச்சு. அதனால் இந்த முறை கொஞ்சம் பேருக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இது அமுதத்தை சாப்பிட்றதுக்கும் ஒரு சில வரையறைகள்லாம் இருக்குது. அது என்ன வரையறைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் ஞான வெட்டியானில் அமுதம், அதாவது சஞ்சீவி, அமிர்த சஞ்சீவின்ற தலைப்புலேயும் சொல்லியிருக்காரு. இது சஞ்சீவினி தான். இந்த சஞ்சீவினியை எப்படி சாப்பிடணும், இதுக்கு பத்திய முறைகள் என்ன, எப்படிலாம் இருக்கணுங்கிற முறைகள் எல்லாம் திருவள்ளுவர் நாயனார் நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கார். இது இல்லாமல் ஆங்கிலேய சித்தஞானிகள் ஹெர்மஸ் பராசல்சஸ் வேலண்டன் அவர்கள்லாம் இதை அதிகப்படியாக எப்படி அது என்னென்ன முறைகளை கையாண்டாங்க, அதை எப்படிலாம் அதை செஞ்சாங்க அப்படிங்கிற முறைகளையும் நமக்கு நூல் வடிவத்தில் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நாட்டு சித்தர்களில் அமிர்த சஞ்சீவினின்ற தலைப்பிலேயே அகசியர் சொல்லியிருக்கார். அதனால் இதை செய்யும்போது என்னுடைய தத்துவம் எப்படி வருது, இது எங்கேருந்து வருது, அதாவது எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் முப்புன்ற தத்துவத்துக்குள்ளார போனீங்கன்னு சொன்னாலே அதில் நாத விந்து ரெண்டுமே வரும். நாதம் எப்படி இருக்கணும், விந்து எப்படி இருக்கணும், இது வடித்தல் முறையில் எப்படி வடிக்கணும், அதுக்கு திருப்பி மடக்கி வடித்தல் முறை, அதில் எப்படி எந்தெந்த நீரை எப்படி பிரித்து கூட்டணும், இயற்கையாகவே அதிலிருந்து வர்ற நீர் எப்படி அப்படிங்கிற தத்துவத்தில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இது அந்த வாழையிலிருந்து வடித்த விந்து நீர். இது விந்து நீர். இது 2வது முறை மடக்கி வடித்த நாத நீர். இது 2, அதாவது இதையே 3 முறை 4 முறைன்னு சொல்லி மடக்கி வடித்தா இது இந்த நீர் இன்னும் சிவந்து காணும். இது
வரும்பொழுது எண்ணெய் பசையோடு அந்த விந்துத்தன்மை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த நீர் வரும். இது எல்லாரும் நினச்சிப்பீங்க, சரி வெள்ளையாக இருக்கே இது ஒரு வேளை முன்னீரான்னு சொல்லி. சத்தியமாக இது முன்னீர் அல்ல, இது விந்து நீர். இது எண்ணெய் குழம்பாகவே இறங்கும். வாழையில் வடித்தலின் போது, மடக்கி வடித்தலின் போது இது விந்து நீராகவே இறங்கும் அப்படிங்கிறத இதை நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்போ இந்த விந்து நீர் பார்த்துட்டீங்க, இந்த நாத நீர் பார்த்துட்டீங்க. இது ரெண்டும் ஒன்று கூடினால் நாதவிந்து நீராக மாறுகிறது. இப்போ நாதவிந்து நீர்னு சொன்னாலே உங்களுக்கு சிவசக்தி நீராக மாறிப்போகுது. அப்போது தாயும் தந்தையும் இணைந்த ஒரு நீருக்கு பேர் தான் நாதவிந்து நீர்னு சொல்லி சித்த பெருமக்களால் போற்றி அழைக்கப்பட்டது. இது நாதம்னா கந்தகமும், விந்துவென்றால் ரசத்தையும், அதாவது இயற்கையான பாதரசத்தையும் குறிக்கக்கூடிய நீர். இந்த முழு விளக்கமும் எங்கள் அண்ணார் கணேசன் அவர்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் அந்த விளக்கத்தையே கொடுக்குறேன். இது சரியான விளக்கமும் கூட. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கலந்தாய்வு செய்து முடிந்தவரை உங்களுக்கு சரியான விளக்கத்தை நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டதுனால கொடுத்துட்ருக்குறோம். இப்போது இந்த நாதவிந்து நீர், அதாவது அந்த சிவந்த நீரையும் அந்த வெள்ளை நீரையும் ஒன்றிணைக்கப்பட்டால் இது மாதிரி பச்சை நிற நீராக மாறும். இந்த நீரை முழுக்க முழுக்க செம்பு உலோகம்னு சொல்லி ஹெர்மஸ் அவர்களால் போற்றி புகழப்பட்ட நீர். இதில் உலோகச்சத்து எப்படி வந்தது என்ன ஏதென்று அதனுடைய இயற்கையினுடைய செயல்பாட்டால், அதாவது பிரித்து கூட்டுதல் முறையில் உருவான ஒரு சக்தி தான் அது. இப்போது இந்த நீர் முழுவதுமாக பாம்பின் விஷத்தை தாண்டியது. அதாவது கார்கோடகன் என்று சொல்லக்கூடிய பாம்பின் விஷத்தை தாண்டி இருந்ததுனால இது பாம்போட விஷத்துக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டது. இப்போ நம்ம நாட்டு சித்தர்களில் பார்க்கடலை கடந்தெடுக்கும் அமிர்தம் அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு செய்முறையில் புராணங்கள்ல இருந்து எடுத்த இதிகாசங்கள்லேருந்து எடுத்ததும் இந்த பாம்பின் விஷம் வாசுகின்ற பாம்பை கொண்டு பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தார்கள். இது அசுரர்களுக்கு கிடைக்காம தேவர்களுக்கு கிடைத்ததால் அவர்கள் ஆயுள் குறைவு இல்லாமல் வாழ்ந்ததாகவும் நமக்கு நிறைய புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு நிறைய உணர்த்துது. அப்போது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு உள்ளதான் இது இருக்குது. நிறைய விஷயத்தை பற்றி நம்ம விளக்கமாக பேசியிருக்கோம். அதாவது இப்போ நம்ம கந்தசஷ்டி கவசமே எல்லாமே செய்முறைகளை உள்ளடக்கியது. அதை நம்ம நிறைய விஷயங்களில் நிறைய காணொலிகளில் அதனுடைய விளக்கமும் சொல்லி அதுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம். அதே மாதிரி சித்த நூல்கள்லையும் சித்தர்கள் பாடல்கள்லையும் முழுக்க முழுக்க எல்லாமே செய்முறைகளை உள்ளடக்கியே தான் அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கும். அது நமக்கு தூரத்திலிருந்து பார்க்கும்போதோ அல்லது சரியாக புரிதல் இல்லாமல் நம்ம காதில் கேட்கும்போதோ அது நமக்கு சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால வேறு ஏதோ சாதாரண ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, அது அத்தனையும் முழுக்க முழுக்க செய்முறைகளை உள்ளடக்கியது. அது செய்முறைகள் உள்ளடக்கியது வெறும் அண்டக்கல் செய்முறை மாத்திரமல்ல, ரசவாதங்கள் சம்பந்தப்பட்டதும் வைத்தியங்கள் சம்பந்தப்பட்டதும் மருத்துவங்கள் சம்பந்தப்பட்டதும் இது மாதிரி சித்தக்கலைகளில் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் சம்பந்தப்படுத்தி தான் ஒரு பாடலை அவங்க வடிவமைக்கிறாங்க. வெண்பாக்களாகவும் அதை எல்லாமே பாக்களாக தான் வடிவமைத்திருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட பாட்டு வகையில் பாட்டு வரிகள் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சித்த பெருமக்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை நான் இந்த நல்ல நாளில் உங்களோட சொல்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சரி, இப்போது நாத நீர் பார்த்தீங்க, விந்து நீர் பார்த்தீங்க. இந்த நாத விந்து நீர் சரியான ஒரு முறையில் முறிக்கப்பட்டால், அதாவது அந்த பாம்பினுடைய நஞ்சு இப்போ நம்ம அதை அப்படியே சாப்பிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக மரணம் எய்தும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. நேராக யமதர்மனுக்கு டயல் செஞ்சிட வேண்டியது தான். அந்த மாதிரி அது அவ்வளோ ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு நீர். அது அந்த விஷங்களை முறிக்கப்பட்டால் அது மருந்தாக மாறுகிறது. அந்த மருந்து முறிக்கப்பட்டு விஷங்கள் முறிக்கப்பட்டு மருந்தாக மாறுனா அது என்னென்ன தன்மையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது பாகு போல் இருக்க வேணும்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறார். அது அந்த தன்மையில் இருக்கும். இந்த மருந்தினுடைய தத்துவங்களை பெருசாக வர்ணித்து பாடியிருப்பார். அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள் ரொம்ப வர்ணித்து ஞான மருந்துன்ற தலைப்பில் இதை ரொம்ப எக்கச்சக்கமாக வர்ணித்து பாடியிருப்பார். இது இல்லாமல் அகஸ்திய பெருமான் அவர்களாலையும் அகஸ்திய பெருமான் அவர்களால் இது வர்ணிக்காத சித்தர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு சஞ்சீவினி மருந்து ஒரு மிகப்பெரிய. இப்போது இதில் ரசவாதிகளுக்கும் வைத்தியர்களுக்கும் நான் இந்த காணொலி வாயிலாக சொல்கிறது ஒரு விஷயம். இப்போ சாதாரணமாக ஒரு திராவகத்தை, ஒரு நைட்ருக்கு திராவகத்தை நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா என்ன ஆகும்? கை அரிப்புத்தன்மை கொண்டு
அது வந்து ஒரு 2-3 தினங்களுக்கு பிறகு அது வந்து மஞ்சள் நிறத்தில் நம்மளுடைய தோல் மாறும். மஞ்சள் நிறத்தில் மாறினதுக்கு அப்புறமா தோல் உரிய ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து நமக்கு வெளிப்பக்கத்தில் இருக்க ஒரு தடிமனான தசையே அந்த மாதிரி மாறும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து மென்மையான தசைகள். அப்போ இந்த திராவகத்தை நம்ம அப்படியே உள்ளே பிடிச்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக மரணம் தான். அதில் எந்த ஒரு உங்களுக்கு குழப்பமும் வேண்டாம். இப்போ இதுவே வந்து மருந்தாக முறிக்கப்பட்டால், அதாவது மருந்தாக முறிக்கப்பட்டால், மருந்தாக முடிக்கப்பட்டால் அதுக்கு அரிப்புத்தன்மை இல்லை. அது வந்து அந்த நாதவிந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னா, இந்த தயாரிப்பு முறையில் வந்து பூரித்தல், கொம்பித்தல், ரேஷித்தல் இந்த 3 தத்துவங்களும் உள்ளடக்கம் செஞ்சது. இதை அதாவது முக்கண்ணன் மருந்துன்னு சொல்லி வள்ளலாரும் சொல்கிறாரு, அகஸ்திய பெருமானும் சொல்கிறாரு, திருவள்ளுவ நாயனாரும் சொல்கிறாரு. அதாவது முக்கண் கொண்ட மருந்துன்னு சொன்னால் உடனே நம்ம வெறும் தேங்காய் மட்டும் பொருள் எடுத்துக்கிறது இல்லை. சூரிய சந்திர அக்கினி உடல் பொருளான்மா அப்படின்னு சொல்லி இகலை பிங்களை சூச்சம்னு சொல்லி நம்ம நீர் நெருப்பு காற்றுன்னு சொல்லி நம்ம நிறைய தத்துவங்களை வந்து நம்ம போன காணொலியில், அதுக்கு முன்னாடி காணொலியில் நிறைய நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். அதனால் முக்கண் கொண்ட மருந்து அப்படின்னு சொன்னாலே ஒன்று இப்படி தான் நீங்கள் பொருள் எடுத்துக்கணும். சூரிய சந்திர அக்கினி அல்லது நீர் நெருப்பு காற்றுன்னு எடுத்துக்கங்க. இந்த 3 தத்துவமும் அந்த நீரில் அந்த நாதவிந்து நீர் உள்ளடக்கியது. சரி, இப்போ இந்த நாதவிந்து நீர் உள்ளடக்கியது. இப்போ இந்த அண்டக்கல் செய்முறையில் ஒரு கல்லை எடுத்தோம், அந்த கல்லில் இருக்கிற தேவையில்லாத பாகங்களை நீக்கி அதுக்குள்ளார இருக்கிற உப்பை எடுக்கிறோம். அப்போ உப்பை எடுத்து நம்ம இது பண்ணும்போது அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 3 பூதமாக இந்த நாதவிந்து நீரில் 3 பூதமாக நீர் நெருப்பு காற்றினுடைய அம்சமாக 3 பூதமாக இந்த பச்சை நிற நீரில் வந்து விடுகிறது. இதுக்குள்ளார வந்து இது அடைப்பட்டு விடுகிறது. மீதி 2 பொருட்கள், அதாவது வானமும் இதுவும் வந்து பூமியை வந்து குடுவைக்குள்ளார நிற்கிது. அதாவது இதை மறுபடியும் வந்து நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும் அப்படின்ற முறை இருக்கிறது. அந்த சுத்திகரித்தல் முறையில் சரியான முறையில் நீங்கள் வந்து அதை சுத்தம் செய்து கழுவப்பட்டால், அதாவது அதனுடைய நீரிலேயே கழுவப்பட்டால், இதை ஹெர்மஸ் வந்து அப்படி சொல்கிறார், அதனுடைய நீரிலேயே அதை கழுவப்பட்டால் அது வந்து புனிதமடைகிறது. அப்போ புனிதமடைந்து இந்த நாதவிந்து நீரில் அரசனும் அரசியும் ஒன்றிணைந்து குளித்து இன்பமடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஹெர்மஸ் அவர்கள் வந்து மிக தெளிவான ஒரு துல்லியமான விளக்கமாகவும் கொடுக்குறார். அப்போ அந்த முறையில் உருவாக்கும் போது என்ன நடக்குது, இப்போ 5 சரக்கும் ஒன்றே தான் சேருது. இப்போ நீங்கள் அந்த கல்லிலிருந்து எடுத்த எந்த பொருளும் வெளியேற்றப்படலை, ஆவியாகவோ எதுவாகவோ. இதை தான் வந்து நான் பூரித்தல், கும்பித்தல், ரேஷித்தல்னு சொல்லி இந்த 3 தத்துவங்களையும் நம்ம அந்த இடத்துல வந்து சொன்னோம். அப்போது இதிலிருந்து எந்த சரக்கும் வெளியேற்றப்படாமல் எல்லாமே 50 சரக்கும் ஒன்றிணைக்கப்பட்டால் அது அமுதமாக மாறும். மேலும் ஞானி ஹெர்மஸ் அவர்கள் வந்து இது இனிப்பு மிட்டாயின்னு சொல்கிறார். அதாவது திருவள்ளுவ நாயனார் என்ன சொல்கிறாரு, அப்பான இனிப்பு, அதாவது இனிப்பான அப்பு அப்படிங்கிறாரு. அருட்பிரகாச வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்கிறாரு, பாகு போல் இருக்க வேண்டும், தேன் சுவையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த மருந்து அப்படியே வர்ணிச்சு பாடுவார். ஏன்னா அது சின்ன பாட்டாக இருந்தால் நான் உங்களுக்கு படித்து காட்டிவிடுவேன். வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட மருத்துவ நூலில் இந்த குறிப்புகள் வந்து ஞான மருந்துன்ற தலைப்பில் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் நிறைய பார்த்துக்கலாம். அமுத சஞ்சீவி அப்படிங்கிற தலைப்பில் அமுத கலைஞானம் 1600 அகஸ்திய பெருமான் அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் திருவள்ளுவ நாயனார் சொன்னதை வந்து நான் நிறைய உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரையும் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். சரி, அந்த அமுதம் எப்படி இருக்கும், இதுதான் அந்த அமுதம். இதுக்கு இந்த கலரில் தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம சித்த பெருமக்களும் சொல்கிறாங்க. ஞானி ஹெர்மஸ் அவர்களும் இதை தான் சொல்கிறார். அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இது மிக கனமாக இருக்கும், இது வந்து வங்கத்தின் எடையை விட அதிகம்ங்கிறார். இப்போ இதை கண்டிப்பாக இப்போ நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1/4 லிட்டர் பீக்கர், இது ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு. இதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 150 ml கூட நீர் இருக்கட்டும், 200 ml கூட இருக்கட்டும். இதை எடை போட்டிங்கனாக்கா மிஞ்சி 450 கிலோவுக்கு 450 கிராமுக்கு மேலே இருக்கும். அப்போ எடை வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இதில் ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்போ வந்து எந்த அளவுக்கு இதனுடைய அதாவது அந்த உப்புக்களை வந்து தன் அகத்தில் கொண்டுள்ளது அப்படிங்கிற தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது முறைப்படி நீங்கள் வந்து தயாரிக்கணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக யாரோ ஒரு குருவோட துணை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். இது இனிப்பாக தான் மாறணும். அதே மாதிரி ஊற்றும் போது தேனோட தன்மைக்கு இருக்கணும். தேனோட தன்மையிலேருந்து இது மாறக்கூடாது.
பச்சை தண்ணி மாதிரி போயிடக்கூடாது. பாருங்கள், பச்சை தண்ணி மாதிரி இருக்காது. அந்த தேன் என்னவோ அந்த தன்மையிலிருந்து அது மாறாது. இப்போ இது வந்து இனிப்பாக தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது திராவத ஐயா காட்டுறாரா? அந்த அளவுக்கு இனிப்பு இருக்கணும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த விளக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து புது வருடத்தில் அந்த அளவுக்கு இனிப்பு இருக்குது. புது வருடத்தில் இன்னும் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த காணொலிகள் வந்து நான் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு, இதனுடைய விளக்கங்களும் இன்னும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு காணொலியில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து தர்றேன்னு சொல்லிட்டோம். இந்த வருடம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிறப்பான வருடமாக அமையணும்னு சொல்லி எல்லாம் உள்ள சித்தபெருமக்களை வேண்டி எனது ஆத்தாள் அம்பாள் ஆசான் அத்தனை பேரையும் வணங்கி, மேலும் எனது அன்னார் உயர்திரு கும்பகோணம் கணேசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.